அளவிலான குவாங்கிடோ போட்டி பதக்கங்கள் வென்ற கோவை மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. கோவை மாவட்டம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பப்ளிக் பள்ளியில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தேசிய அளவிலான குவாங்கிடோ போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் என 25 மாநிலங்களிலிருந்து 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். என் பேர் ஆர் இன்சிகா. நான் சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸில் பயிற்சி பெற்றுட்டு வரேன். கடந்த 3 வருஷமாக 4th நேஷனல்ஸ், 5th நேஷனல்ஸ் அண்ட் 6th நான் ஆடிருக்கேன். ஸோ இதுக்கான காரணம் என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் என்னோடய மாஸ்டர்ஸ் 2 பேரும் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு சார்பில் கோவை மாவட்ட சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு அகாடமி மாணவ மாணவியர் இன்ஷிகா, இனியா, பவித்ரா, உதயகிருஷ்ணன், மூவேந்திரன், திலகவர்ஷன், ரியா மெஸ்ஸி, ஹன்னா மெர்லின், சர்வேஷ், தேஜு, கிருஷ்ணன், அபினவ் ஆகிய மாணவர்கள் ஃபுல் கான்டாக்ட் பைண்டிங், செமி கான்டாக்ட் ஃபைண்டிங் மற்றும் குவான் ஆகிய 3 பிரிவுகளும் பங்கு பெற்று 13 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம் என 21 பதக்கங்களை வென்றனர். மேலும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய போட்டிக்கு தகுதி பெற்றனர். பதக்கங்கள் வென்று கோவை நிலையம் வந்தவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் டிராஃபி 3வது இடத்தை தமிழகம் கைப்பற்றியது. உடன் குவாங்கிடோ அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு துணைத் தலைவர் டாக்டர் பிராங்க்லின் பென்னி, தமிழ்நாடு அணி பயிற்சியாளர் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் பலர் இருந்தனர். சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸில் பயிற்சி பெற்றிருக்கேன். இப்போ நாங்கள் போனது 6th நேஷனல் குவாங்கிடோ. இது மத்திய பிரதேசில் நடந்துச்சு. இதில் ஃபுல் கான்டாக்ட், செமி கான்டாக்ட், குவான் அப்படிங்கிற கேட்டகரியில் நடந்துச்சு. நான் நடந்த 3 கேட்டகரியிலையுமே கோல்டு அடிச்சிருக்கேன். 3 கோல்டு அடிச்சிருக்கேன். நான் கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். நான் சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் கென்ஷு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் கடந்த 5 வருஷமாக நான் பயிற்சி பெற்றுட்ருக்கேன். இப்போ 6th நேஷனல் குவாங்கிடோ சாம்பியன்ஷிப் 2024-2025 3 கேட்டகரி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒன்று ஃபுல் கான்டாக்ட், செமி கான்டாக்ட் அண்ட் குவான் டீம் கட்டா. அது ஆக்சுவலாக நான் அதில் ஃபுல் கான்டாக்டில், செமி கான்டாக்டில் கோல்டு மெடலும், அப்புறம் டீம் கட்டாலையும் கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 8 இயர்ஸாக கென்ஷு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக் நடந்த 6th குவாங்கிடோ நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். 13 கோல்டு எல்லாமே நல்லா ப்ளேஸ் பண்ணி எல்லாம் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். எங்களை ட்ரெயின் பண்ண ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டருக்கும் குவாங்கிடோ அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடுக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்கள் மாஸ்டர் ஃப்ராங்க்லின் மாஸ்டருக்கும், அப்புறம் எங்கள் ட்ரெயின் பண்ண அபி மாஸ்டருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என் பேர் அபினவ். நான் கென்ஷு ஆர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணேன். என்னோடய மாஸ்டருக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்னால தான் நான் நேஷ்னல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸில் 2 வருஷமாக பயிற்சி பெற்றிருக்கேன். இந்த வாரம் நடந்த 6th குவாங்கிடோ நேஷனல்ஸில் 2 கோல்டு அடிச்சிருக்கேன். செமி கான்டாக்ட்லேயும் குவான்லேயும். இதுக்கு என் பேரண்ட்ஸ்க்கும் எங்கள் 2 மாஸ்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். அவங்க 2 பேர் இல்லாமல் இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்க முடியாது. என்னோடய பேர் டாக்டர் ஃப்ராங்க்லின் பென்னி. தமிழ்நாடு குவாங்கிடோ அசோசியேஷனோட வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் தலைமை பயிற்சியாளர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தூர் டிஸ்ட்ரிக்டில் மத்திய பிரதேஷில் 3, 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற நம்முடைய தேசிய அளவிலான போட்டியில் நம்முடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த 20 மாணவர்கள் பங்கு பெற்று 13 கோல்டு மெடலையும், 5 சில்வர் மெடலையும், 3 பிரான்ஸ் மெடலையும் பெற்றிருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அதில் 19 பேர் எங்களுடைய அகாடமி, சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ், கென்ஷு ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சார்ந்த மாணவர்கள். இப்போ பங்கு பெற்ற இத்தனை மாணவர்களும் வருகிற மார்ச் மாதம் அர்மேனியாவில் இருக்கக்கூடிய உலகளாவிய போட்டி தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய தலைமை ஆசான் திரு கந்தமூர்த்தி அவர்களுக்கும், எங்களுடைய குவாங்கிடோ அசோசியேஷன் செயலாளர் திருமதி ஆரவள்ளி அவர்களுக்கும், தலைவர் மாஸ்டர் சந்துரு அவர்களுக்கும், சேர்மேன் மற்றும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி, வணக்கம்.